திமுகவிலும் சரி அதன் கூட்டணியிலும் சரி சமீபத்தில் நடக்கும் நிகழ்வுகள் எல்லாம் அப்படியே உல்டா புல்டாவாகத்தான் இருக்கிறது. காலை பிடிக்காத குறையாக காங்கிரஸ் கட்சியை கட்டி தொங்கிக் கொண்டு இருந்த திமுக இன்றைக்கு அப்படியே குட்டிக்கரணம் போட்டு பாஜக பக்கம் சாய்ந்து கொண்டிருக்கிறது. செந்தில் பாலாஜி கைது, பொன்முடி தீர்ப்பு, இன்னும் சிக்கப்போகும் அமைச்சர்களின் நீளும் லிஸ்ட் பயம் ஒருபுறம் இருந்தாலும் உதயநிதிக்கு துணை முதல்வர் அல்லது முதல்வர் பதவி, கூட்டணி பேச்சுவார்த்தை என்று அடுக்கடுக்கான திட்டங்களோடும் காத்து கொண்டிருக்கிறது திமுக. இந்த திட்டங்கள் எல்லாம் தான் திமுக கூட்டணியில் மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்த போகிறதோ என்று சந்தேகிக்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். அதிமுக பாஜக கூட்டணி முறிவுக்கு பிறகு திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளும் வாய் திறக்க ஆரம்பித்திருக்கின்றன. காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்டுகள், சிறுபான்மையினர் ஆதரவு இயக்கங்கள் என்று பல கட்சிகளும் அதிமுகவின் பக்கம் எப்படியாவது சாய்ந்து விடலாமா என்று எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையில் பாஜக மீதான திமுகவின் கரிசனம் கொஞ்சம் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. கட்சிக்குள் மு.க. ஸ்டாலினை டம்மியாக்கிவிட்டு உதயநிதிக்கு பட்டாபிஷேகம் செய்துவிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறது திமுகவின் கிச்சன் கேபினட். இன்னும் ஆழ்ந்து யோசித்தால் இந்த விஷயத்திற்கு கனிமொழியோ, மாறன் சகோதரர்களோ, அழகிரியோ, இன்னும் வேறு ஏதாவது குடும்ப வாரிசுகளோ கட்சிக்குள் பிரச்சனை ஏற்படுத்தாமல் இருக்க பாஜகவின் ஆதரவு தேவை என்று இப்போதே பாஜக பக்கம் துண்டு போட்டு வைக்கிறதோ திமுக என்று எண்ண தோன்றுகிறது. எல்லா துறைகளிலும் அமைச்சர் உதயநிதியின் தலையீடு இருக்கிறது. முதல்வர் போக வேண்டிய விழாக்களுக்கு உதயநிதி அனுப்பப்படுகிறார். பிரதமரை சந்திக்க போகிறார். இப்படி எல்லாவற்றிலும் உதயநிதியை முன்னிலைப்படுத்திவிட்டு ஸ்டாலின் ஓரம் கட்டப்படுகிறாரோ என்ற எண்ணம் யதார்த்தமாகவே எழுகிறது. ஆக திமுக கூட்டணியில் இருந்து கலண்டு போக துடித்துக் கொண்டிருக்கும் கட்சிகளை எல்லாம் கழட்டிவிட துடிக்கிறதா திமுக? திமுகவுக்குள் டம்மியாக்கப்படுகிறாரா ஸ்டாலின்? பாஜகவுடன் உறவாட இயங்குகிறதா திமுக? கூட்டணி கணக்கை மாற்றி உதயநிதியை முதல்வராக்க துடிக்கிறதா திமுக என்பன போன்ற கேள்விகளுக்கு காலம் பதில் சொல்லும். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.